லைட்டை யூஸ் பண்ணி பிளாக் ஹோல் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படி கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளோ லைட் எனர்ஜி தேவைப்படும்? அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட பிளாக் ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குமா இருக்காது? வெல்கம் டு கர்ப்பம் கற்பிப்போம் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸில் நான் உங்கள் மோசஸ் விக்டர். லைட்டை யூஸ் பண்ணி பிளாக் ஹோல் கிரியேட் பண்றதுக்கு பேரு பால் லைட்னிங் சொல்லுவாங்க. இதுக்கு ஜெர்மன்ல KugelBlitzனு பேரு. திரும்பவும் சொல்றேன், KugelBlitz. Matter is a substance that has a mass that occupies a space by having its volume. இந்த மேட்டர்ஸ் மாஸோடைய ஈக்குவலண்ட் எனர்ஜியை நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் ஈக்குவேஷனாக இருக்கிற E=mc² வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ பிட் ஆஃப் மேட்டர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் மாஸ் டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி நம்ம இதோட ஈக்குவலண்ட் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷன் வெறுமனே நம்மளுக்கு மாஸ் டு எனர்ஜி கன்வர்ஷன் இல்லை எனர்ஜி டு மாஸ் கன்வர்ஷனை மட்டும் நம்மளுக்கு சொல்லித்தரல. அதாவது மாஸ்க்கும் எனர்ஜிக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லைன்னு சொல்லுது. அதாவது நம்ம யூனிவர்ஸ் மேட்டர்ஸ் மாஸை எப்படி ட்ரீட் பண்ணுதோ அதே போலதான் அதோட ஈக்குவலண்ட் எனர்ஜியும் ட்ரீட் பண்ணுது. சர் ஐசக் நியூட்டன் கிராவிட்டியை ஒரு ஃபோர்ஸா டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இதை தான் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டின்றது ஒரு ஃபோர்ஸே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிலரேஷன். அந்த ஆக்சிலரேஷன் எதனால வருதுன்னா ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல இருக்கிற கர்வேச்சர்னால வருது. இதை பத்தி புரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேப்ரிக்கை வச்சிருக்கேன். அந்த ஃபேப்ரிக் இனிஷியலா ஃபிளாட்டா இருக்கு. இப்போ அதுக்கு மேல நான் ஒரு பெரிய மாஸ் போட்ட உடனே அந்த மாஸ் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கை அழகா வளைச்சிருக்கு. அதாவது அது ஒரு கர்வேச்சரை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன கோலி குண்டு எடுத்து அந்த ஃபேப்ரிக் மேல இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அது அழகா சுத்திக்கிட்டே போயிட்டு அந்த பெரிய மாஸ்க்குள்ளார விழுந்துடுது. இதே போலதான் நம்ம யூனிவர்ஸும் இருக்கு. அதாவது இங்க பார்த்த ஃபேப்ரிக் போலதான் நம்ம யூனிவர்ஸ்லயும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் இருக்கு. இந்த பெரிய மாஸ் எப்படி அந்த ஃபேப்ரிக்கை வளைச்சிருக்கோ அதே போலதான் நம்ம சன்னும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை வளைச்சிருக்கு. இந்த கோலி குண்டு எப்படி சுத்தி வந்துச்சோ அதே போலதான் நம்ம எர்த்தும் சன்னை சுத்தி வந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனா அந்த கோலி குண்டு கடைசியா போய் நடுவில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு கேட்கலாம். ஏன் அந்த கோலி குண்டு போய் நடுவில் விழுந்துச்சுன்னா ஏன்னா அதுக்கு நிறைய ரோலிங் ஃபிக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது ஃபாஸ்டா அதோட கைனடிக் எனர்ஜியை லூஸ் பண்ணி நடுவில் போய் விழுந்துருச்சு. ஆனா நம்ம ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம எர்த் சன்னை சுத்தி வரும்போது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. அதனாலதான் நம்ம ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்ல சன்னை சுத்தி ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எப்படி ஒரு மேட்டர்ஸ் மாஸ் அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை அழகா வளைக்குதோ அதே போல அதோட ஈக்குவலண்ட் எனர்ஜியும் வளைக்க முடியும். நம்ம யூனிவர்ஸ்ல லைட் டிராவல் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சருக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு டிராவல் பண்ணுமா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த லைட்டை அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல லைட்டும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இதை சயின்டிஸ்ட் மெஷர் பண்றாங்க. இப்ப பிளாக் ஹோலை பத்தி நம்ம பிரீஃபா பார்ப்போம். பொதுவா பிளாக் ஹோல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஸ்டார் அதோட லைஃப் டைம் முடிஞ்சு டெத் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது. அதாவது அபவ் 40 சோலார் மாசஸ் மேல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும்போது சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல ரிமைனா இருக்கிறது அந்த பிளாக் ஹோலா தான் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாஸை அது கிரஷ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி சிங்குலாரிட்டிக்கு எடுத்துட்டு போயிடுது. அப்படி சிங்குலாரிட்டிக்கு எடுத்துட்டு போகும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரீம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப அந்த பிளாக் ஹோல் சுத்தி நம்ம ஒரு ஈவன் ஹாரிசான் வரையலாம். இந்த ஈவன் ஹாரிசான்ல போய் நீங்க நின்னீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வரதுக்கு உங்களோட வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும். பிளாக் ஹோலோட சென்டர்ல இருந்து ஈவன் ஹாரிசான் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸ்னு சொல்றோம். நம்மளால தியரிட்டிக்கலா எந்த ஒரு பிளாக் ஹோலையும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதாவது அந்த பிளாக் ஹோலோட மாஸுக்கும் ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா RS = 2gm/c². இதுல மாஸ் அதிகமாக அதோட ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸும் அதிகமாகும். எந்த ஒரு பிளாக் ஹோலுக்கும் ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸ் இருக்கும். இப்ப நம்ம தியரிட்டிக்கலா நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்ம பிளாக் ஹோலா மாற்ற முடியும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை அதோட ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸ்க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா அது பிளாக் ஹோலா கிரியேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் எடுத்துக்கலாம். நம்ம எர்த்தோட மாஸ் பார்த்தீங்கன்னா 6 ட்ரில்லியன் கிலோகிராம்ஸ். இந்த 6 ட்ரில்லியன் கிலோகிராம்ஸை நீங்க கிரஷ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அது சிங்குலாரிட்டி ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கு வர ஸ்வார்ட்ஸ்ஷீல்ட் ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 mm இருக்கும். அதாவது 1.8 சென்டிமீட்டர் தான் அதோட டயமீட்டரே இருக்கும்.
இந்த 1.8 சென்டிமீட்டர் இருக்கிற பிளாக் ஹோலுக்கு நம்ம எர்த்துக்கு இருக்கிற அதே கிராவிடேஷன் பவர் இருக்கும். ஏன்னா நம்ம எர்த்தை யூஸ் பண்ணி தானே தியரிட்டிக்கலா இந்த பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 1.8 சென்டிமீட்டர் இருக்கிற பிளாக் ஹோலை நம்ம லைட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணா அதுக்கு எவ்வளோ லைட் எனர்ஜி தேவைப்படும்? நம்மளுக்கு சன்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு 430 குவின்டில்லியன் ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. இதே எனர்ஜி நம்ம ஒரு நாளைக்கு ரிசீவ் பண்ணா போதுமா? இல்ல. ஒரு வருஷம் இல்ல, 142 குவாட்ரில்லியன் இயர்ஸ்க்கு நம்ம சன்ல இருந்து இந்த மாதிரி லைட் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருந்து அதை நம்ம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி இந்த ஸ்வாஷியல் ரேடியஸ்க்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் ஹோலை தியரிட்டிக்கலா கிரியேட் பண்ண முடியும். ஆனா 142 குவாட்ரில்லியன் இயர்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம சன்னோட லைஃப் டைமே 5 பில்லியன் இயர்ஸ் தான் இருக்க போகுது. சரி, இது ரொம்ப லென்த்தியான டைம் இருக்குன்னா நீங்க எர்த்ல இருந்து 350 லைட் இயர்ஸ் உள்ளார இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து வர லைட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணீங்கன்னா 10 இயர்ஸ்ல நீங்க இந்த 1.8 சென்டிமீட்டர் இருக்கிற பிளாக் ஹோலை கிரியேட் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளோட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, அதாவது இந்தியன் நேவிஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 45,000 டன்ஸ் இருக்கு. இந்த 45,000 டன்ஸை நம்ம தியரிட்டிக்கலாக ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஸ்வாஷியல் ரேடியஸ், அதாவது அதோட ரேடியஸ் என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻⁻20 மீட்டர். இந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஒரு பிளாக் ஹோலாக மாறிடும். இந்த பிளாக் ஹோலோட சைஸ் இமேஜின் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இதை நம்ம ஒரு புரோட்டான் ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணலாம். புரோட்டான் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.8 ஃபெம்டோமீட்டர், அதாவது 0.5 × 10⁻⁻15 மீட்டர். இது கூட நம்ம இந்த ஸ்வாஷியல் ரேடியஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா புரோட்டான் ரேடியஸை நீங்க 1 மில்லியன் பார்ட்ஸா பிரிச்சீங்கன்னா அதுல 83 பார்ட்ஸ் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா வச்சு உருவாக்கப்பட்ட பிளாக் ஹோலோட சைஸ் இருக்கும். இந்த பிளாக் ஹோலும் நம்ம ஸ்டாண்டர்ட் பிளாக் ஹோல் மாதிரியே அதுக்குள்ளார போற எந்த ஒரு லைட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டோம். இதை சுத்தியும் ஒரு ஈவன் ஹாரிசான் இருக்கு. லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி பிளாக் ஹோல் கிரியேட் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ லைட் எனர்ஜியை ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது அங்க எனார்மஸ் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சர்ல பிசிக்ஸ் வேலை செய்யுமான்றதே நமக்கு தெரியாது. மேபி அந்த கூகுள் பிளிட்ஸ் மற்ற விஷயங்களை இழுத்துடலாம், இல்லைன்னா வெடிச்சிடலாம். ஆனா நம்ம தியரிட்டிக்கலா ஐன்ஸ்டீன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூகுள் பிளிட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இது ஸ்டேபிளா இருக்குமா இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அன் அன்ப்ரூவ்டு கான்செப்ட், யாருக்குமே தெரியாது. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் வித் கற்போம் கற்பிப்போம். நான் உங்கள் மோசஸ் விக்டர், சைனிங் ஆஃப்.